தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஒரே நாளில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணலை துவங்க உள்ளன. திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர் தேர்வு, கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுக்கான விருப்ப மனுக்களை வழங்கலாம் என அறிவித்திருந்தன. அதன்படி இரு கட்சிகள் சார்பில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் திமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெறுகிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணலை நடத்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது அவர் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டறிய உள்ளார். இதேபோல் அதிமுக சார்பில் ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்றும் நாளையும் நேர்காணல் நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நேர்காணலை நடத்துவார் என கூறப்படுகிறது. விரைவில் இவ்விரு கட்சிகளும் தங்களது வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.